ஹாய் மக்களே. பிள்ளையார் சதுர்த்தி அழகாக முடிச்சுட்டு நான் அப்படியே எங்கள் ஊர் திருநெல்வேலி பக்கம் விசிட் அடிக்கும்போது எடுத்த வீடியோ தான் இது எல்லாமே. என்ன அழகான ஊர் பாருங்கள். எல்லா இடத்துலையும் பேச்சியம்மன் கோவில் இருக்குது. இது நீங்கள் பார்க்குறது ஒரு பெருமாள் கோவில், ஆனால் அங்கே ஏதோ சில பணிகள் பயின்ருக்கு. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை, வெஸ்டர்ன் காட்ஸ் சொல்லக்கூடிய மலை. மலைக்கு அந்த பக்கம் அப்படியே கேரளா. ஊரில் விவசாயம் இன்னும் நல்லா செழித்து வளரணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஊர் மக்கள்லாம் நல்லா இருக்கணும், எப்பயும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மக்கள் ஒத்துமையாக இருந்தால் தான் நாடு நல்லா இருக்கும். இதில் நம்ம மக்கள் எல்லாம் பிரிஞ்சு இருக்கக்கூடாது. பாருங்கள் நாற்றை எப்படி நட்டிருக்காங்கன்னு. வெத்தலை கொடி இப்போ தான் நான் வாட்டி பார்த்தேன். நான் பார்த்ததை நீங்களும் பாருங்கள். விவசாயம் பண்ணுற மக்களுக்கு கவர்மெண்ட் நல்ல ஆதரவாக இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டுதல் வைக்கிறேன். இது எங்கள் பெரியப்பா வீடு. அவர் நல்ல தோட்டம்லாம் மெயின்டைன் பண்ணுறாரு. எனக்கு மரம் செடி கொடினா ரொம்ப பிடிக்கும் மக்களே. வீட்டுக்கு வீடு நம்ம எல்லோரும் விவசாயம் பண்ணணும், இல்லை கார்டனிங் மொட்டை மாடி தோட்டம் மாதிரி செய்யணும். ஆட்டுக்குட்டி மந்தை பாருங்கள். குட்டி ஆடு, அம்மா ஆடு. ஆடு மேய்க்கிற ஒரு மூஞ்சியில் அவ்வளோ சந்தோஷம். குழந்தைங்கள பார்த்துக்கிற மாதிரி ஆடை பார்த்துக்கிறார். ஆனால் இந்த ஆடெல்லாம் விவசாயம் மட்டுமே சேர்ந்ததாக இந்த காலத்தில் இருக்கிறதில்ல. இதெல்லாம் ஒரு நாள் கரியாக ஆகும்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எங்கள் ஊர் ஆலமரம். இது பிள்ளையார் கோயில் இருக்குது, கீழாம்பூர் வில்லேஜ். எனக்கு இந்த விவசாய பூமியை தாங்க ரொம்ப மனசுக்கு எப்பயும் பிடிச்சிருக்கு. நீங்களும் உங்கள் வில்லேஜ் பற்றி சொல்லுங்கள் கமெண்ட்டில். தேங்க்யூ.